நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணே நமோஸ்துதே. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரே ச தீமஹி தன்னோ துர்கே பிரசோதயாத். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சா? இன்னைக்கு ஆண்டவனோட காதுக்கு என் வேண்டுதல் கேட்டுடுச்சு. இப்படிப்பட்ட அழகான குடும்ப பாங்கான மருமகளை தான் நான் எதிர்பார்த்தேன். அவங்க ராஜசேகரோட மனைவி தானே? இன்னொருத்தங்க ஹேமா தானே? ஆமா, அவங்க பொண்ணு மருமக எல்லாரும் வந்திருக்காங்க. சங்கரி அக்காவும் அந்த ரெண்டு குடும்பமும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியலையே. என்னங்க, நாங்க எல்லாரும் கிளம்புறோம். சரிங்க, உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது எங்களோட அதிர்ஷ்டம்தான். இனிமே இப்படி அடிக்கடி சந்திக்க வேண்டி இருக்கும்ல. சரி, நான் அவங்கள வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். வா சாந்தி, போலாம். வா, போயிட்டு வாங்க. வாங்கம்மா, போலாம். போய் பேசலாமா? பேசலாம். வா. ஏமா சாந்தி, அவங்க சாப்பிட்டுட்டு போன்னு எவ்வளவு வற்புறுத்துறாங்க. இல்ல சங்கரி பெரியம்மா, நாங்க உடனே கிளம்பி ஆகணும். இங்க யாராவது தெரிஞ்சவங்க எங்களை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் அதனால நாங்க கிளம்புறோம். அகிலாண்டேஸ்வரி உங்களை காப்பாத்துவா. போலாமா? அக்கா, டீ உங்க மாமாக்கு கொடுத்துட்டியா? குடிச்சிருப்பாரு ஜெய்ப்பூர்ல. போ சுகன்யா, பழக்கம் ஆயிடுச்சுல. சாயந்தரத்துல நானும் உங்க மாமாவும் சேர்ந்து தானே டீ குடிப்போம். அவர் கூட சேர்ந்து குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்கும். நான் ஒரு விஷயத்த கவனிச்சுட்டு தான் இருக்கேன். மாமா கிளம்புனதுல இருந்து நீங்க எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரி யோசனையிலேயே இருக்கீங்கக்கா. அது அப்படி இல்ல சுகன்யா, உங்க மாமா அடிக்கடி இந்த மாதிரி வெளியூர்லாம் போனது இல்லைல்ல. அந்த வேலையெல்லாம் தம்பி தானே பாத்துக்குவாரு. அதனாலதான். தோ சூர்யா வந்துட்டான். வா சூர்யா, வா. நல்ல வேளை, சரியான நேரத்துக்கு வந்த. கொஞ்சம் இரு, நான் போய் உனக்கு டீ எடுத்துட்டு வரேன். கொண்டு வா. அப்புறம் சூர்யா, ஆபீஸ் வேலையெல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டியா? ஆமா, எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுப்பா. இன்னைக்கு நானும் வந்தனாவும் சினிமாவுக்கு போயிட்டு வரட்டுமா? சினிமாக்கா? போன தடவை நீங்க தானே சொன்னீங்க எங்கேயாவது வெளியே போகணும்னா முன்னாடியே சொல்லணும்னு. நீ சொல்றது சரிதான் சூர்யா. ஆனா உங்க அப்பா ஊர்ல இல்லையேப்பா, உங்க சித்தப்பாவும் ஊர்ல இல்ல. நீ வீட்ல இருந்தனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்ன? சரிம்மா. சூர்யா, நான் சொல்ல வந்ததை நீ சரியா புரிஞ்சுக்கல. சாயந்தர நேரம் எல்லாரும் வீட்ல இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நாங்க தனியா இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குப்பா. சரிம்மா, நான் வந்தனா கிட்ட வேண்டான்னு சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் சூர்யா. ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. இல்லம்மா, வேண்டாம். நாங்க
இன்னும் நாள் போய்க்கிறோம். இல்ல அப்படி சொல்லாதப்பா. ஒரு 3 மணி நேரம் தானே. ஆனா சினிமா முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வந்துடணும். ம்? என்னப்பா யோசிச்சுட்டே இருக்க? போ, சீக்கிரம் வந்து நாம தயாராக சொல்லு. போ. நிஜமாவாமா? தேங்க்யூமா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நாங்க சினிமா முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு வந்துடுவோம். நல்ல வேளை சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துட்டோம் இல்ல? முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நிக்காது என்ன? எல்லாரும் ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன பண்றது? நீங்க 2 பேரும் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். நாம துர்கா பூஜைக்கு போயிட்டு வந்தோம்னு மட்டும் சொல்லுங்க. வாங்க. இதோ சின்னம்மா வந்துட்டாங்க. அம்மா, நீங்க வரதுக்கு எப்படியும் இன்னும் லேட் ஆகும்னு நான் நினைச்சேன். பரவாயில்லையே, புடவையில உன் பொண்ணு ரொம்ப அழகாவே இருக்கா. சாந்தி, முதல்ல உன் பொண்ணுக்கு சுத்தி போடுமா. அது சரி, இன்னைக்கு என்ன விசேஷம்? ஏன் புடவை கட்டிக்கிட்டு இருக்கா? பாத்து பாத்து பாத்துமா. பாவம் சின்ன பொண்ணு புடவை கட்டினதுல டென்ஷனா இருக்கா. இந்த அம்மாக்களுக்கு ஆசைகளே ரொம்ப அதிகம். அது இப்பெல்லாம் பூஜைன்னு வரும்போது எல்லாரும் புடவை தானே கட்டிக்கிறாங்க. அவளுக்கும் பழக்கத்துக்கு வரணும் இல்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டீ குடிச்சிட்டீங்களா? அதான் இப்ப நீ வந்துட்டல்ல, உன் கையால சுட சுட டீ போட்டு கொடு. சரி வாமா. என்னாச்சு லக்ஷ்மி? ஆனாலே இன்னைக்கு லக்ஷ்மிக்கு பயங்கரமா போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஓகே லக்ஷ்மி. சரி, ஒரு உண்மையை சொல்லு. இன்னைக்கு சாரி கட்டிக்கிட்டே எத்தனை வாடி கீழே விழுந்த? ஆமா, பூஜை யார் வீட்ல? அது சாந்தியோட ஃப்ரெண்டு வீட்ல துர்கா பூஜை. அதான் 3 பேரும் போயிட்டு வராங்க. ஆமா, பூஜைக்கு நீ போகலையா? கூட போயிருக்கலாம்ல. எனக்கு போகணும்னு தோணல, அதனாலதான் போகலைங்க. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 2 பேரும் தனியா வெளியே வந்திருக்கோம்ல. ஒரு வழியா இன்னைக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திருக்கீங்க. வந்தனா, நான் மட்டும் வாக்கு கொடுத்துட்டேன்னா அதை நிறைவேத்தாம விட மாட்டேன். பார்த்தல? அப்படியா? சரியான நேரத்துக்கு போய் சேரணும். இதோ வந்துட்டோம் பாரு. காரை சீக்கிரம் பார்க் பண்ணுங்க. படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போய் பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. ஏன்னா படத்தோட டைட்டில நான் எப்பவும் மிஸ் பண்ண மாட்டேன். ஓகே, கவலைப்படாதீங்க மேடம். சீக்கிரம் இறங்குங்க, படம் ஆரம்பிச்சிட போறா. படம் ஆரம்பிச்சிருக்க கூடாது. சீக்கிரமா வந்தனா, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வா வாங்க. ஒரு நிமிஷம். என்னாச்சு? முதல்ல என்னோட போனை சைலண்ட்ல போட்டுடுறேன். ஒருத்தங்க இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்காங்க போல. ஓவரா பண்ற அர்ச்சனா. நீங்க எப்ப பார்த்தாலும்
பார்த்தாலும் நான் இப்படிதான் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? போங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். சரி சரி, இனிமே நான் கிண்டல் பண்ண மாட்டேன். ஆனா நீ எப்ப பார்த்தாலும் இவ்ளோ பிஸியா இருந்தா நான் என்னதான் பண்றது? என்னாச்சு? ஏன் நீ ரொம்ப டல்லா இருக்க? ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியா? ஒண்ணும் இல்ல. சரி, பூஜைலாம் எப்படி நடந்தது? அங்க எல்லார்கிட்டயும் பேசுனியா? அது வெறும் பூஜை தானே, பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லையே. அது சரி. ஆமா, நம்ம லக்ஷ்மிக்கு நீங்க திடீர்னு ஏன் சாரி கட்டி கூட்டிட்டு போனீங்க? எது எப்படியோ, உண்மையிலேயே இன்னைக்கு என் தங்கச்சி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தா. அம்மாவுக்கு சாரி கட்டி கூட்டிட்டு போற ஐடியா எங்க இருந்து வந்தது? கார்த்திக், அம்மா லக்ஷ்மிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன? லக்ஷ்மிக்கு கல்யாணமா? உன் இஷ்டத்துக்கு யோசிக்காத அர்ச்சனா. ஏன் உன் மனசுக்கு அப்படி தோணுதா? ஆனா அம்மா அம்மா எதுக்கு முதல்ல லக்ஷ்மி கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும்? அதான் அன்னைக்கு பெரியப்பா சங்கரி பெரியம்மா கிட்ட சொல்லிட்டாங்கல்ல. அதான் அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி லக்ஷ்மி கல்யாணம் நடக்காத அர்ச்சனா. கார்த்திக், நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அக்கா இப்போ கல்யாணத்துக்கு தயாரா இல்ல. என்னமோ அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா மனசார அவங்க இப்ப நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க தூங்கலாம். காலையில நீங்க ஆபீஸ் போகணும்ல? ஆமா, பெரியப்பா வர காலையில 6 மணிக்கு வாக்கிங் போகணும்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா முதல்ல தூங்குங்க. காலையில சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. சுகன்யா, மருந்து சாப்பிட்டியா? பரவாயில்லையா? இல்லக்கா, வலி ரொம்ப அதிகமா இருக்கு. ஐயோ கடவுளே. ராகுல், பாப்பா நம்ம வெளியே போய் உட்காரலாம். இல்ல, நான் இங்கதான் இருப்பேன். இந்த சூர்யா ஏன் போனையே எடுக்க மாட்டேங்கிறான்? எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கடவுளே, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, எல்லாம் சரியாயிடும். இந்த கஷாயம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், இத அவளுக்கு கொடு. இத குடிச்சா சீக்கிரம் சரியாயிடும். இந்தம்மா கொஞ்சமா குடி சுகன்யா, சரியாயிடும். இல்லம்மா, என்னால வலி தாங்க முடியல. அம்மா, சரியாயிடும்மா. இப்ப என்ன பண்றதுமா? முதல்ல டாக்டருக்கு போன் பண்ணுமா. அதான் சரியா இருக்கும். அம்மா. ராகுல், உனக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாத. அமைதியா இருமா, கவலைப்படாத, சீக்கிரம் சரியாயிடும். கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. டாக்டர், எல்லாம் சரியாயிடும். என்ன ஒண்ணும் இல்ல. அமைதியா இரு. சரிங்க டாக்டர். சரி அம்மா, டாக்டர் உடனே கூட்டிட்டு வர சொல்றாரு. தானா, பாலா கிட்ட வண்டி எடுக்க சொல்லு. சரிங்கம்மா. அம்மா, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணவா? ஆம்பளைங்க யாராவது கூட இருந்தா நல்லா இருக்கும்ல? அதெல்லாம் வேண்டாம் ராதிகா, அதெல்லாம் சரியா வராது. இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணா அது நல்லதுக்கு இல்லம்மா. ஃபோன் பண்ண வேண்டாம். சூர்யாவா தான் இருக்கும். பேசு. அம்மா. சூர்யா, எங்கப்பா இருக்க நீ? ராதிகா, என்னாச்சு? ஏன் உன் குரல் இவ்ளோ பதட்டமா இருக்கு? அது சுகன்யா. திடீர்னு சுகன்யாக்கு பயங்கரமா வயித்து வலி வந்துருச்சுங்க. அவ துடிச்சிட்டு இருக்காங்க. அவளை உடனே நாங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக போறோம். சூர்யா எங்க போயிருக்கா? அவன் வந்தனாவ கூட்டிட்டு சினிமாக்கு போயிருக்கான். ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், அவன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா, வண்டி ரெடியா இருக்கு, சீக்கிரம் வாங்கம்மா. எனக்கு வண்டி ரெடி ஆயிடுச்சு. நாங்க சுகன்யாவை கூட்டிட்டு போறோம். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேங்க. மதனா, எனக்கு இந்த மாதிரி காமெடி படம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஜாலியா இருந்துச்சு. எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறு வலியே வந்துருச்சு. படம் ரொம்ப பெருசுல, 2.25 மணி நேரம். மதனா, முதல்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வந்துட்டு இருக்கோன்னு சொல்ல. சரி. யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியா?
எல்லாரும் தூங்கிட்டாங்க போல இருக்கு. யார் ஃபோன் பண்றாங்க? யார் ஃபோன் பண்ணிருப்பாங்க? ஒருவேளை ஹாஸ்பிடல்ல இருந்து பண்ணிருப்பாங்களோ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன விஷயம்? நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்ன ஆச்சு? அது இன்னைக்கு நான் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கேங்க. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. நான் எப்படி இந்த மாதிரி நடந்துக்கிட்டேனே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு புத்தியே இல்லாம ஆயிடுச்சு. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்றியா? உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேங்க. அது லக்ஷ்மியை கூட்டிக்கிட்டு நான் பூஜைக்கு போலங்க. அது எங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்க்க போயிருந்தேன். அதான் சங்கரி பெரியம்மா கொண்டு வந்த வரனை பார்க்க போயிருந்தேன். என்ன நீ என்ன சொல்ற சாந்தி? எங்க கிட்ட யார்கிட்டயுமே சொல்லிக்காம நீ அவங்கள பார்க்க போனியா? நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா உனக்கு? நீ மட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தீனா இதுக்கு நான் சுத்தமா உன்னை அனுமதிச்சிருக்கவே மாட்டேன். நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? நாளைக்கு அண்ணனுக்கோ அன்னிக்கோ இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன மன்னிச்சிடுங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. சுயநலத்தினால நான் கண்மூடித்தனமா நடந்துகிட்டேன். காலையில விடிஞ்ச உடனே பெரியவர்கிட்டயோ அக்கா கிட்டயோ நான் மன்னிப்பு கேட்டுடுறேங்க. என்னமோ தெரியல, நான் எப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. சரி, உண்மையாவே இதை பத்தி நீ நினைச்சு வருத்தப்படுறீனா காலையில எழுந்த உடனே அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேளு, நான் உன்னை மன்னிக்கிறேன். வேற யார் மூலமாவது இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியறதுக்குள்ள நீயா போய் விஷயத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டுரு. சரிங்க, காலையில நான் பெரியவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேங்க. நான் நிச்சயமா உங்க மனசை புண்படுத்தணும்னு நினைக்கலங்க.